அடுத்ததாக கேள்வி என்னென்னு கேட்டால், இதுவும் ஆய்வு சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வியாக தான் இருக்கிறது. அதாவது, ஆய்வின் அடிப்படையில் தவறாக எடுக்கப்பட்ட முடிவுகளை வழிகேடு என்று சொல்லக்கூடாது, ஆய்வில் ஏற்பட்ட தவறு என்று தான் கூற வேண்டும் என்று நீங்கள் கூறினீர்கள். அப்படியானால் மதுஹபு, தரீகா, தப்லீக்கு, சலபி இயக்கம் இவையும் ஆய்வில் ஏற்பட்ட தவறு என்று கூற முடியுமா என்ற கேள்வி எழுகிறது. இதற்கு உங்கள் விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி ரூஹுல் ரஸ்மிங்கிறவர் இலங்கையிலேருந்து கேட்குறார். அதாவது நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னு கேட்டால், அதை நினைவுபடுத்தினா தான் இது விளங்கும். ஒரு மார்க்க சம்பந்தமாக நம்ம ஒரு கருத்தை சொல்கிறோம், இன்னும் ஒருத்தவங்க வேற ஒரு கருத்தை சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடியவங்க அவங்களும் ஒரு ஹதீஸ் குரானில் இருந்து ஆய்வு செஞ்சு மாற்று கருத்தை சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால் அவங்கள வழிகேடர்னு சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டால், அவங்க குரானை தான் ஆதாரமாக வச்சு ஆய்வு செய்கிறாங்க, ஹதீஸை தான் வச்சு ஆய்வு செய்கிறாங்க. அப்படி எடுத்தாங்கன்னு சொன்னால் அது நமக்கு தவறாக தெரிஞ்சால் தவறான முடிவுன்னு சொல்லணும். அவங்க வழிகட்டவர்னு சொல்லக்கூடாது. வழிகட்டவர்கள் என்ன செய்ய, குரான் ஹதீஸ் பேஸுக்கு வெளியே போனால் தான் வழிகட்டவர்களாம். வகியை விட்டு வெளியே போனால் தான். வகி அடிப்படையாக வச்சு ஆய்வு செஞ்சாங்கன்னு சொன்னால் அந்த மசாயிலை பொறுத்த வரைக்கும் அது வழிகேடுன்னு சொல்லாமல் அது ஆய்வில் ஏற்பட்ட பிழை என்று சொல்லணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதிலேருந்து ஒரு எதிர்கேள்வி வருது. என்ன வருதுன்னு கேட்டால், மதுஹபை பின்பற்றுறாங்கல்ல, மதுஹபை பின்பற்றுறாங்க. அவங்களுடைய கொள்கை என்ன? இமாம்கள் என்ன சொன்னாலும் கேட்கணுங்கிறது அவங்க கொள்கை. ஷாஃபிங்கிறவர் சொன்னதை நான் அப்படி கேட்பேன், ஹனஃபிங்கிறவர் சொன்னது அப்படி கேட்பேன், மாலிகிங்கிறவர் சொன்னது அப்படி கேட்பேன்றது அவங்களுடைய ஒரு கொள்கையாக இருக்கிறது. அதே மாதிரி தப்லீக்குன்னா அதுக்கு அசரச்சின்னு ஒருத்தர் இருப்பார், அவர் குரானுக்கு மாற்றமாக சொன்னாலும் கேட்பேங்கிறது அப்படி. தரீக்கானா ஷேகுன்னு ஒருத்தர் இருப்பார், அவர் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கிறவாங்கிறது அவங்களுடைய கொள்கை. இந்த மாதிரிலாம் செய்கிறது வழிகேடுது. இதெல்லாம் என்னது? அப்பட்டமான ஒரு வழிகேடு. அப்போ அதையும் ஆய்வில் ஏற்பட்ட பிழைன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால், ஆய்வில் ஏற்பட்ட பிழைன்னு எப்போ சொல்லணும் என்று கேட்டால், வஹி அடிப்படையில் அதை செஞ்சுருந்தால் மட்டும்தான். இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, வஹி அல்லாமல் நாங்கள் அல்லாஹ் சொன்னாலும் ஏற்றுக்கிறோமோ, ரசூலுல்லாஹ் சொன்னாலும் ஏற்றுக்கிறோமோ, சலஃப சாலிஹீன்கள் சொன்னாலும் ஏற்றுக்கிறோங்கிறாங்க. அப்போ வஹிக்கு வெளியே போயிடுறாங்க. அல்லாஹ் ரசூல் இல்லாத வேற ஒருத்தங்க சொல்வதை ஏற்றுக்கிறேன்னு சொன்னால் வஹி அல்லாத ஏற்றுக்கிறாங்க இல்லையா? அந்த கொள்கை வழிகேடு கண்டிப்பாக. அது ஆய்வில் ஏற்பட்ட பிழை கிடையாது. வஹியை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னா அது ஆய்வே கிடையாது. அதே மாதிரி மதுஹபுக்காரங்க என்ன செய்கிறாங்க, குரானை ஏற்றுக்கிற மாதிரி எங்களுக்கு இமாம் சொன்னால் சரிங்கிறாங்க. அது குரானில் இருந்தாலும் சரி, குரானில் இல்லாட்டாலும் சரி, ஹதீஸில் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, அபூ ஹனீஃபா சொன்னால் எனக்கு சட்டம் அப்படிங்கிறது அவங்களுடைய கொள்கையாக இருந்தால் இதுக்கு பேர் ஆய்வு கிடையாது. வஹிக்கு வெளியே போனான்னு சொல்கிறது ஆய்வா? வஹிக்கு உள்ளே இருந்து சொன்னால் தான் ஆய்வாகும். அப்போ மதுஹபு, தரீகா எல்லாம் வழிகேடு. ஏன் வழிகேடுங்கிறோம்னு சொன்னால் அவங்களுடைய பேசிக்கே எதில் இருக்குன்னு கேட்டால், குரான் சுன்னா அல்லாத வேறு ஆதாரமும் இருக்கிறது. ஆதாரம் குரான் சுன்னா மட்டுமில்லை, இஜ்மான்னு ஒரு ஆதாரம் இருக்கிறது, முன்னோர்னு ஒரு ஆதாரம் இருக்கிறது, அறிஞர்கள் ஒரு ஆதாரம் இருக்கிறது. அப்படிங்கிற மாதிரி ஆதாரங்களையே வேறு ஒன்றாக ஆக்கிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு பேர் ஆய்வுள் ஏற்பட்ட பிழை கிடையாது, அது வழிகேடு. அதே நேரத்தில் இந்த மாதிரி இருக்கிறவங்க, அதாவது கொள்கை அடிப்படையில் வழிகேட்டில் இருக்கிறவங்க குறிப்பிட்ட ஒரு மசாயில ஆய்வு செய்யும் பொழுது ஹதீஸ் எடுப்பில் ஆய்வு செய்வாங்க. இப்போ ஹனஃபி மதுஹப் கைகளை 4 தடவை ஒசத்துறதுக்கு பதிலாக தக்பீர் தஹரீமாவில் மட்டும் ஒசத்துறாங்க. இது ஏப்போ அப்படி செய்கிறீங்கன்னா, எங்கள் மதுஹபில் அப்படித்தான் சொன்னாங்கன்னா ஆய்வில் ஏற்பட்ட பிழை கிடையாது. நீ மதுஹபை ஒரு ஆதாரமாக்கிட்ட, உன்னுடைய இமாம் சொன்னதை உனக்கு ஆதாரமாவதே தவிர குரானும் ஹதீஸும் உனக்கு ஆதாரம் இல்லை. அப்படி பேசக்கூடிய யாராக இருந்தாலும் அது வழிகேடு. அப்படி பேசாமல் மதுஹபில் இருந்துக்கிட்ட இந்த பர்டிகுலர் மசாயிலுக்கு குரான் ஹதீஸில் பேசுகிறாங்க. எப்படி பேசுகிறாங்க? ஹதீஸில் இப்னு மசூத் ஒரு தடவை தான் கையை ஒசத்துனார், ரசூலுல்லாஹ்ட்ட நான் இப்படி தான் பார்த்துருக்கேன்னு சொன்னார். இப்னு மசூதுக்கா தொழுது காட்டுறார். தொழுது காட்டு, நான் ரசூலுல்லாஹ் தொழுத மாதிரி உங்களுக்கு தொழுது காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தொழுது காட்டுறார். அப்போ ஒரே ஒரு தக்பீர் தஹரீமாவுக்கு மட்டும்தான் கையை ஒசத்தினார், மற்றது கையை ஒசத்தலை அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்குல்ல, அதை ஆய்வு செஞ்சு ஹனஃபி மதுஹபுக்காரங்க இப்படியும் செஞ்சது நபி வழியில் ஆதாரம் இருக்கிற காரணத்தினால் நாங்கள் கையை ஒரு தடவை ஒசத்துறோன்னு சொன்னான்னு வைங்க, இந்த மசாயிலில் அவன் ஆய்வில் பிழை செய்கிறான். ஏன்னு கேட்டால் அவன் மதுஹபை கொண்டாந்து நிப்பாட்டல, எங்கள் இமாம் சொன்ன காரணத்தினால் அப்படின்னு சொல்லிட்டான்னு அவன் ஆய்வில் பிழை செய்யலை, வழிகேட்டில் இருக்கிறான். ஆனால் மதுஹபில் இருந்து கொண்டே, வழிகட்ட முறை கொள்கையில் இருந்து கொண்டே சில விஷயங்களை குரான் சுன்னா அடிப்படையில் ஆய்வு செய்வாங்க. அது குரான் சுன்னா அடிப்படையில் ஆய்வு செஞ்சு அந்த மசாயிலை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய முடிவு என்னன்னு கேட்டால் ஆய்வில் ஏற்பட்ட பிழை,
நெஞ்சில் ஒரு தடவை தான் தக்பீர் சொல்லணும் என்பதற்கு அவங்க ஹதீஸை காட்டுறாங்க. அதை புரிய வேண்டிய விதத்தில் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ஹதீஸ் அடிப்படையில் அந்த முடிவு எடுத்தேங்கிறாங்க, எங்கள் இமாம் சொன்னதுக்காக எடுக்கலைங்கிறாங்க. அப்படி சொல்வார்களே, ஆனால் அந்த மசாயிலில் அவர்கள் வழிகடவில்லை, அந்த மசாயிலில் தவறான ஒரு ஆய்வை செஞ்சிருக்கிறார்கள்னு சொல்லுவோம். அப்போ எதில் எல்லாம் ஆய்வு என்பதை குர்ஆன் ஹதீஸை முன்னிறுத்தி பேசுகிறார்களோ, தவறான வழிகட்டவர்களும் அப்படி பேசுவார்கள். சரியான பாதையில் இருக்கிறவர்களும் என்ன செய்வாங்க, சரியான கொள்கையில் இருப்பாங்க, குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம்னு. ஆனால் தவறான முறையில் என்ன செய்வாங்க, ஆய்வு செய்வாங்க. அந்த ஆய்வு பேசிக்கலன்னு ஆய்வு செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் அது வழிகேடாக போயிடும். வழிகேடுங்கிற எதை பார்க்கணும்னு கேட்டால், எந்த டாப்பிக்கை பற்றி பேசுகிறார்களோ அந்த டாப்பிக்கில் குர்ஆன் ஹதீஸை ஆய்வு செஞ்சு சொல்கிறார்களா, அல்லது குர்ஆன் ஹதீஸை மட்டுங்க ஆதாரம் கிடையாதுங்க, என்ன எவ்வளோ ஆதாரம் இருக்குங்க அப்படின்னு சொல்கிறார்களான்னு பார்க்கணும். இல்லை குர்ஆன் ஹதீஸில் இல்லாட்டி என்னங்க இமாம் சொன்னால் பத்தாதா, அந்த இமாமுக்கு தெரியாதா, இந்த இமாமுக்கு தெரியாதான்னு போட்டு இது வழிகேடு, இது ஆய்வு கிடையாது. வஹிக்கு வெளியே போகாது, ஆய்வு என்பது வஹிக்குள்ளே தான் நிற்கணும். அப்போ குர்ஆன் ஹதீஸை காட்டி ஒரு மசாயிலை அவங்க நிறுவ பார்த்தார்கள்னு சொன்னால், அவங்க எந்த குரூப்பில் உள்ளவங்களாக இருந்தாலும் சரிதான், அந்த மசாயில் விஷயத்தில் அவங்க பிழை செஞ்சிட்டாங்க, அந்த மசாயிலில் வழிகட்ட முடிவு அல்ல, அது பிழையான முடிவு, அந்த மாதிரி முடிவு எனக்கும் வரும் உங்களுக்கும் வரும் யாருக்கும் வரும். அதே நேரத்தில் அதே ஒரு விஷயத்தை ஏன்பா நீங்கள் ஒரு தடவை மட்டும் கையை ஒசத்துறீங்கன்னு கேட்டால், அதுதாங்க நாங்கள் மதுஹபை தாங்க, எங்கள் இமாம் அப்படி தாங்க சொன்னார், ஹனஃபி இமாம் என்ன சொன்னார் தெரியுமான்னு அப்படி பேசினான்னு வைங்க, இது ஆய்வில் ஏற்பட்ட பிழையா? அவன் இமாம் மேலே வச்ச குருட்டு பக்தியில் எடுத்த ஒரு முடிவு, அந்த குருட்டு பக்திக்கு பேர் வழிகேடு தானே. அப்போ மதுஹபை அப்படி மதுஹபா தரிக்க அப்படி பார்க்குறதை விட்டுவிட்டு, அந்த அவங்க எந்த மசாயில் ஆய்வு செஞ்சுன்னு மட்டும் சொல்கிறாங்களோ அதுக்கு ஆதாரமாக குர்ஆன் ஹதீஸை முன்வைத்து பேசினால் ஆய்வில் பிழை விட்டார்கள்னு சொல்லணும். அந்த குர்ஆன் ஹதீஸை முன்வைத்து பேசாமல் எங்கள் ஷேக் அப்படி தான் சொல்லியிருக்கிறாரு, சலஃபுகள்லாம் இப்னு அப்பாஸ் அப்படி தான் சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் முன்னோர்கள் கருத்தை தான் ஏற்றுக்குருவோம் அப்படின்னு சொல்வார்களே. ஆனால் இதை போய் ஆய்வில் ஏற்பட்ட பிழைங்க கூடாது. ஆய்வுண்டால் வஹி தான் பேசிக்க இருக்கணும். வஹி அல்லாத ஒன்றை அவங்க பேசிக்காக காட்டினாங்கன்னு சொன்னால் அது வழிகேடு. வஹி அடிப்படையை காட்டி சொன்னால் அது வழிகேடு இல்லை. அது வழிகேடு இல்லைங்கிறதுனால அந்த மதுஹபுடைய கொள்கை வழிகேடு இல்லைன்னு நம்ம சொல்ல மாட்டோம். அவங்க தான் இமாம் சொன்னால் போதுங்கிறாங்களே, இமாம் சொன்னால் போதுங்கிற கொள்கையில் இருந்து கொண்டு நமக்கு பதில் சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி ஆய்வுங்கிற பேரில் அந்த சில ஹதீஸ்களை எடுத்து வைத்து பேசும் பொழுது, இந்த விஷயம் நீ வழிகட்டலை, அப்போ நீ தப்பான முடிவு எடுத்திருக்கிற, நீ வழிகட்ட கொள்கையை சொல்லலை, ஒரு ஹதீஸை வச்சு தானே சொல்கிற, வஹியை விட்டு வெளியே போய் சொல்லலை இல்லைன்னு சொல்லி அந்த விஷயத்தில் வழிகேடு இல்லைன்னு சொல்லணும். இந்த வித்தியாசத்தை வழங்காமல் என்ன செய்கிறாங்க, அது பிரச்சாரம் பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது.